வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை மாநகராட்சியில் மேயர் பிரியா தலைமையில் நடைபெற்ற மாதாந்திர மாமன்ற கூட்டம். 200 உறுப்பினர்களில் 40 பேர் மட்டுமே இன்றைய கூட்டத்தில் பங்கேற்றதால் சலசலப்பு. பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இணைப்பு உள்ளதே தவிர பிணைப்பு இருப்பதாக தெரியவில்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் பேட்டி. ஒரு முயற்சி மேற்கொள்ளவும் முடியாது. கூட இருக்கிற கட்சிகளால் மட்டும்தான் விழுங்கி செரிக்கிற முயற்சியை மேற்கொள்ள முடியும். ஆகவே அந்த கருத்தும் பாஜகவுக்கு எதிராக அவர் சொல்லியிருக்கிறார் என்றுதான் உணர்ந்து கொள்ள முடிகிறது. எனவே பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையிலே ஒரு இணைப்பு இருக்கிறதே தவிர பிணைப்பு இல்லை என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் குறைவு. 1 கிராம் 8,915 ரூபாய்க்கும் 1 சவரன் 71,320 ரூபாய்க்கும் விற்பனை. திமுக அரசின் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களால் தமிழ்நாடு தொழில்துறையை நிலைகுலைய செய்துள்ளது. பல்வேறு தொழில் முனைவோர், இளைஞர்கள், முதலீட்டாளர்கள் வேறு இடங்களை நாடும் நிலை ஏற்பட்டுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. சிவகங்கையில் போலீசார் தாக்கியதால் உயிரிழந்ததாக கூறப்படும் இளைஞரின் உடல் உடற்கூறாய்வுக்கு பின் உறவினர்களிடம் ஒப்படைப்பு. காவல்துறை பாதுகாப்புடன் சொந்த ஊரான மடப்புறத்திற்கு எடுத்து செல்லப்பட்ட உடல். சிவகங்கை அருகே காவல் நிலையத்தில் திருட்டு வழக்கு விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட இளைஞர் போலீசார் தாக்கியதால் உயிரிழந்தார். திருபுவனம் காவல் நிலையத்தில் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட இளைஞர் உயிரிழந்த விவகாரம். தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொள்கிறது மாநில மனித உரிமைகள் ஆணையம். சிவகங்கையில் காவல்துறையினரின் விசாரணையில் உயிரிழந்த இளைஞர் அஜித்தின் மரணத்திற்கு காரணமாக காவலர்கள் அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும். சம்பந்தப்பட்ட காவலர்களை உடனடியாக பணி நீக்கம் செய்யும் என சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் வலியுறுத்தல். பரந்தூர் விமான நிலையத்திற்கான நிலத்திற்கு விலை நிர்ணயம் செய்து அரசாணை வெளியீடு. ஏக்கருக்கு 35 லட்சம் ரூபாய் முதல் அதிகபட்சமாக 2.57 கோடி வரை விலை நிர்ணயம். திருப்பூரில் திருமணமான 78 நாட்களில் இளம்பெண் தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தில் கணவர், மாமனார், மாமியார் கைது. வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துவதாக தந்தைக்கு வாட்ஸ்அப்பில் குரல் பதிவு அனுப்பிவிட்டு பெண் தற்கொலை என தகவல். செங்கல்பட்டு மாவட்டம் கூவத்தூர் அருகே பெட்ரோல் பங்க் உரிமையாளர் மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்ட விவகாரம். குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி நடைபெற்ற சாலை மறியல் போராட்டத்தால் போக்குவரத்து பாதிப்பு. கடலூர் சலூன் கடை உரிமையாளர் நாகமுத்து கழுத்தை அறுத்து படுகொலை. நகைக்காக கொலை நடைபெற்றதா என்ற கோணத்தில் நெல்லிக்குப்பம் போலீசார் விசாரணை. நெல்லையப்பர் கோவில் நடை அதிகாலையில் திறக்கப்பட்டு ஆனி திருவிழா கொடியேற்றத்துடன் சிறப்பு பூஜை தொடக்கம். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தி முழக்கம் எழுப்பி வழிபாடு.
மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதற்கட்ட பணிகள் அடுத்த ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி தொடங்கப்படும் என மத்திய அரசு அறிவிப்பு. மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடர்பாக அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் தலைமை செயலாளர்களுக்கு கடிதம். திருப்பத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் தெருவில் நடந்து சென்றவர்களை தெருநாய்கள் கடித்து குதறியதில் தாய், மகள் உட்பட 5 பேர் காயம். உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் தெருநாய்களை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை. பள்ளிகளில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை 3வது மொழியாக இந்தி கற்பிக்கப்படும் என்ற திட்டத்தை தற்காலிகமாக கைவிட்டது மகாராஷ்டிரா அரசு. கடும் எதிர்ப்பை தொடர்ந்து பள்ளிகளில் மும்மொழி கொள்கை திட்டம் வாபஸ். ரயில் டிக்கெட் முன்பதிவில் சார்ட் தயாரிக்கும் பணியை ரயில் புறப்படும் நேரத்திலிருந்து 8 மணி நேரம் முன்னதாகவே மேற்கொள்ள ரயில்வே வாரியம் முடிவு. தற்போது 4 மணி நேரத்திற்கு முன்னதாக தயார் செய்யப்படும் நிலையில் முன்கூட்டியே வெளியிட திட்டம். கர்நாடகாவின் கொள்ளேகால் அருவியில் ஆர்ப்பரித்து செல்லும் தண்ணீர், பிரமிக்க வைக்கும் ட்ரோன் காட்சி. ஒடிசாவில் பூரி ரத யாத்திரை கூட்ட நெரிசலில் சிக்கி 3 பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு மன்னிப்பு கோரினார் முதலமைச்சர் மோகன் சரண் மாஜி. உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 25 லட்சம் நிவாரணம் வழங்கப்படும் என அறிவிப்பு. டெல்லியில் காற்று மாசுபாட்டை குறைக்க செயற்கை மழை சோதனை திட்டம் ஜூலை 4ஆம் தேதி தொடக்கம். ரசாயனங்களை தூவி சுமார் 90 நிமிடங்கள் வரை மழை பொழிவை ஏற்படுத்த திட்டம். வங்கதேசத்தில் இந்து மதத்தை சேர்ந்த பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம். வன்கொடுமையில் ஈடுபட்ட நபர் மற்றும் பாதிக்கப்பட்ட பெண்ணை வீடியோ எடுத்த நபர்கள் என 5 பேர் கைது. பஞ்சாபின் பிரோஸ்பூரில் கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்த போது மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்த நபர். சிக்ஸர் அடித்த பின் ஆட்டக்களத்தில் நடந்து சென்றவர் அங்கேயே சுருண்டு விழுந்து மரணம். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் பகுதியில் தனியார் பேருந்தும் ட்ரக்கும் நேருக்கு நேர் மோதி விபத்து. படுகாயமடைந்த பயணிகள் 12 பேர் அரசு மருத்துவமனையில் அனுமதி. இமாச்சல் பிரதேஷ் மாநிலம் சண்டிகர் சிம்லா தேசிய நெடுஞ்சாலையில் கடும் நிலச்சரிவு. திடீர் மழையால் மண் சரிவு ஏற்பட்டதால் போக்குவரத்து பாதிப்பு. பெங்களூருவில் குப்பை லாரியில் இருந்து இளம்பெண்ணின் சடலம் மீட்பு. கை கால்களை கட்டி சாக்கு மூட்டையில் வீசிய கொடூரம் குறித்து போலீசார் விசாரணை. போர் நிறுத்தம் உள்ளிட்ட அனைத்து வாக்குறுதிகளிலும் இஸ்ரேல் உறுதியாக இருக்குமா என சந்தேகம். ஒருவேளை இஸ்ரேல் அத்துமீறினால் வலிமையான பதிலடி கொடுக்கப்படும் என ஈரான் ஆயுதப்படை தளபதி அப்துல் ரஹீம் மௌசாவி எச்சரிக்கை. காசாவில் நீடித்து வரும் தாக்குதலை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் அழைப்பு. 20 மாதங்களுக்கு மேலாக நீடித்து வரும் இஸ்ரேல் காசா போர் முடிவுக்கு வருமான உலக நாடுகள் எதிர்பார்ப்பு. தண்ணீருக்கு அடியில் செல்லும் உலகின் அகலமான போக்குவரத்து சுரங்கப்பாதையை 110 நாட்களில் கட்டி முடித்துள்ள சீனா.
ஜினான் பகுதியின் எல்லோ ரிவருக்கு கீழ் அமைந்துள்ள சுரங்கப்பாதை 2 மைல் நீளத்திலும் 55.8 அடி அகலத்திலும் அமைந்து சாதனை. ஆப்பிரிக்கா நாடான சூடானில் தங்க சுரங்கம் இடிந்து விழுந்து விபத்து. 11 பேர் உயிரிழந்த நிலையில் 7 பேர் காயத்துடன் மருத்துவமனையில் அனுமதி. TNPL 28வது லீக் ஆட்டத்தில் திருச்சி கிராண்ட் சோழாஸ் அணியிடம் திண்டுக்கல் டிராகன்ஸ் அணி தோல்வி. 4வது அணியாக பிளே ஆஃப் சுற்றுக்குள் நுழைந்தது திருச்சி கிராண்ட் சோழாஸ். துபாயிலிருந்து தங்கம் கடத்திய வழக்கில் பெங்களூருவில் உள்ள பரபரப்பு அக்ரஹார சிறையில் உள்ள நடிகை ரன்யா ராவ் சக பெண் கைதிகள் கேலி கிண்டல் செய்வதால் தனக்கு தனி அறை ஒதுக்க வேண்டும் என சிறை அதிகாரிகளிடம் வலியுறுத்தியதாக தகவல்.